ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ராயாவோட ஃபர்ஸ்ட் நாள்னால நம்மளோட சொல்லியிருந்தேன் லெமாங் செய்கிற சொல்லிட்டு. நான் லெமாங்கோட ரெசிபி இது போட்டதுக்கப்புறம் போடுறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டாங்கோட ரெசிபி வைக்க போகிறேன். அதாவது ஐயாம் ரெண்டாங். நாங்கள் இந்த ஐயாம் ரெண்டாங்க முட்டை கோழி வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா எப்போதும் ஐஎம் டாகிங், அதாவது இறைச்சி கோழி தான் செய்வோம். பட் நாங்கள் இந்த வாட்டி முட்டை கோழி வச்சு செய்ய போகிறோம். யாரெல்லாம் சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது முடிஞ்சு நான் லெமாங்கோட ரெசிபியும் உங்கள் இதில் போடுறேன் எடிட் பண்ணி. ஓகேவா? ஸோ வாங்க அதுக்கான பொருட்களை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கோழி 1 கிலோ. நாங்கள் ஒரு கிலோ கோழியை முட்டை கோழினால் நம்ம வேக வைக்கணும். ஏன்னா முட்டை கோழி நம்ம நார்மலாக அப்படியே செய்ய முடியாது, ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம முதல்ல தண்ணியில் ஊற்றி வேக வச்சிடணும் ஃப்ரை குக்கரில். அதுவே நீங்கள் ஐஎம் டாகிங் பட்சம்னா நீங்கள் வேக வைக்க வேணாம், அப்படியே போட்டு சமைச்சிடலாம். பட் முட்டை கோழின்ற பட்சத்தில் அது வேகணும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். அப்படி வேக வச்சதுக்கப்புறம் இது வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை இப்படி குடி குட்டி வெட்டிக்கோங்க. அப்புறம் பூண்டு 8 பல்லு வெட்ட வேணாம், அப்படியே பெருசாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பறைக்க போகிறோம். அப்புறம் இது லெங்குவாஸ். லெங்குவாஸ் எனக்கு தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க தெரியல, இது லெங்குவாஸ் இது. அப்புறம் பச்சை மஞ்சள் அண்ட் இஞ்சியை இப்படி இந்த வெட்டிக்கோங்க. அப்புறம் சிராயை 4 சிராயை பார்த்தாங்க நம்ம இப்படி குட்டி குட்டியாக குண்டு குண்டாக வெட்டிக்கணும். இப்படி வெட்டிக்கிட்டு இது டாவோன் கூஞெட் ப்ளஸ் டாவோன் ரிமாவ். அப்புறம் இங்கே கறி முத்தியர் கொக்கனட் பேஸ்ட் இருக்குது, இது வேணும். இதுக்கு கொக்கனட் பேஸ்ட்டு நீங்கள் கடையில் போய் கேட்டால் கூட கிடைக்கும், இது நார்மல் கடையிலாம் இருக்கும் கொக்கனட் பேஸ்ட். அப்புறம் கொஞ்சம் பட்டை மிளகா. ஸோ இப்போ நம்ம இது இந்த நான் சொன்ன பச்சை மஞ்சள், இஞ்சி, பாத்தாங்க சிராய், அப்புறம் வெங்காயம், பூண்டு, இந்த லெங்குவாஸ் நம்ம எல்லாத்தையும் முதல்ல பிளேண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த பட்டை மிளகா ஆப்ஷனல் காய்ஸ். அப்படி உங்களுக்கு உரப்பு வேணானாக்கா நீங்கள் போட வேணாம், நாங்கள் உரப்புக்காக போட்டுக்கிறோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது சந்தன். சந்தன் சொல்ல மாட்டேன், சந்தன். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஐயாம் ரெண்டாங்க செய்ய போகிறோம், அதாவது லெமாங்க்கு. ஸோ வாங்க நான் ஐயாம் ரெசிபியை பார்க்கலாம். இது முடிஞ்சு இதை போட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக லெமாங்கோட ரெசிபியை சிம்பிளாக எப்படி சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது பாருங்க காய்ஸ், நம்ம எல்லாத்தையும் நல்லா நெகு அரைச்சிட்டோம். இதில் என்னென்ன இருக்குது, பச்சை மஞ்சள், இஞ்சி, லெங்குவாஸ், பாத்தாங்க சிராய், அப்புறம் வெங்காயம், பூண்டு, இதுதான் நம்ம போட்டு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம். ஓகே, இப்படி அரைச்சதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகிறோம். வாங்க சமைக்க. ஃபர்ஸ்ட் சுடுசுடுநிலையில் நம்ம அரைச்சி வச்ச அந்த டூமிஸை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு முதல்ல லைட்டாக வதக்கிக்கோங்க, நல்லா வதக்குங்க. ஓகே, வதக்கணும். ஸோ முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிளறுங்க, கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நம்ம அப்படியே விடணும். இதை பார்த்துக்கோங்க காய்ஸ், அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் செய்யலாம். ராயாக்கெல்லாம் நம்ம இப்போ இங்கே சாப்பிட. இதை பாருங்க காய்ஸ், இந்தமாரி அந்த ரெண்டாங்கோட பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச முட்டைக்கோழியை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோழியை தான் நான் சொல்கிறேன், முட்டைக்கோழி மட்டும் தான் நம்ம தண்ணி போட்டு அவிக்கணும். அதுவே ஐஎம் டாகிங்னா அவிக்க வேணாம். ஓகே, முட்டைக்கோழி மட்டும் தண்ணி போட்டு அவிக்கணும். ஓகே, யாரெல்லாம் முட்டைக்கோழி செஞ்சோ கண்டிப்பாக மறந்துடாமல் தண்ணி போட்டு அவிச்சிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஏன்னா முட்டைக்கோழி உங்களுக்கு தெரியும் வேக வைக்க ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக வேக வைக்க முடியாது. அப்படி டயக்ராமல் ஐஎம் டாகிங்னா வேணாம். ஓகே, போட்டு மோளை கிளறுங்க. போட்டு நல்லா எழுதி நல்லா கிளறுங்க. நல்லா அந்த ரெண்டாங்க கிளறி அப்படி நல்லா கோழி வந்ததுக்கப்புறம் கரிசே கிளாப்பு, அது நீங்கள் கடையில் கேட்டால் விற்பாங்க, இருக்கும் இந்த மாதிரி ரெடிமெண்ட்டோட. கரிசி கிளாப்பு அப்படி ஊற்றிட்டு அது நல்லா கிட்டுங்க, போட்டு நல்லா கிட்டுங்க. லாஸ்ட்டாக பிறகு நம்ம ரெண்டாம் சேர்ப்பாச்சு. இந்த மாதிரி கேட்டதில் நம்ம டவுன் நீமாவையும் டவுன் கூஞ்சட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா லாஸ்ட்டாக வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ரெண்டாங்க சேப்பாயிடுச்சு. நான் இப்போ எப்படி லெமாங்கோட வச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, லெமாங்கோட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதை பாருங்கள் காய்ஸ், தான் நம்மளோட லெமாங் ப்ளஸ் ரெண்டாங்க. நான் இப்போ சாப்பிட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள். அப்படி சேர்க்குங்க. இது எங்கள் அம்மா சொந்தமாக செஞ்சது. ஜஸ்ட் சிம்பிளாக தான் செஞ்சோம். யாரும் சாப்பிடணும் ட்ரை பண்ணுங்க. நல்லா ருசியாக இருக்குது கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் செய்ய முடியும், அதனால தான் நாங்கள் இப்போ செஞ்சு போட்டிருக்கோம். நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. லெமாவும் ரொம்ப லம்பூட்டாக தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சாப்பிட்ணும், ஏன்னா வாங்கினா நம்மளாம் பத்தாது, வாங்கினா கொஞ்சம் வாங்கினாலே விலையாக இருக்கும் இந்த லெமாங்கலாம். ஸோ கண்டிப்பாக பத்தாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுற இந்த ரெசிபியை பார்த்து சொந்தமாகவே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
இந்த ராயா வந்து லெமாங்கும் ஐயமன்னாங்கோட எல்லாம் வீட்டில் சொன்ன செஞ்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் சைட்டில் உள்ள ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.